ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சொர்க்கவாசன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில அதாவது டேஷ் பசங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து பேட் வேர்ட் பேச தேவையில்ல, ஓகேவா? நிறைய பேர் பார்ப்பீங்க, அதனால் பேட் வேர்ட் பேச தேவையில்ல. ஒரு ஒரு சில டேஷ் பசங்க என்ன பண்ணானுங்க, நம்ம வந்து ரூம் மேட்ச் வந்து அதாவது ரூம் மேட்ச்சில் நம்ம பிஆர் லைவ் போட்டுருந்தோம். பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போடுறான் பாருங்க அந்த பொட்ட பையன். அதை பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் தான் ஆகும். அதனாலேயே இது ஓகேவா? நம்ம வந்து பியர் போட்டிருந்தோம். நம்ம கூட நம்ம ஸ்குவாட் மேட்டில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, அவங்க குரூப்பாக உட்காந்து விளையாடும்போது என்ன பண்ணியிருப்பாப்புல, அவங்க வந்து ரூம் மேட்ச் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அதனால் இவன் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டான். அதனால நம்ம வந்து போனோம். போய் கேம் ப்ளே பண்ணும்போது அவனுங்க என்ன பண்ணானுங்க, சுற்றின்னு வந்தானுங்க, அப்படி இப்படின்னு வந்தானுங்க. வந்துட்டு அமைதியாக ஆடிட்டு ஜெயிச்சுட்டானுங்க. சரி, அமைதியாக போயிருந்தா கூட பரவாயில்ல. அந்த ஜெயிச்சது கூட எப்படின்னு சொல்லி பாருங்களேன். நாங்கள் ஆடுறது 3 பேர், அவங்க ஆடுறது 4 பேர், ஓகேவா? எங்களுதில் எப்படின்னா, நாங்கள் ஆடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணானுங்க அப்படின்னா, அந்த எங்கள் டீம்மேட் ஒருத்தன் இருந்தான்ல, அவனை வந்து ஆஃப்லைன் போக வச்சுட்டானுங்க. அவனுங்க என்ன பண்ணாங்க, அவன் சின்ன பையன். அந்த சின்ன பையனை வந்து ஆஃப்லைன் போக வச்சுட்டானுங்க. போக வச்சுட்டு இவனுங்க 3 பேர் 4 பேர் சேர்ந்து எங்களை வந்து அடிக்கானுங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணோம், நாங்கள் 3 பேர் நின்று 7 ரவுண்டு கிட்ட எட்டுன்னு வந்துட்டோம். 7 ரவுண்டு கிட்ட எட்டுன்னு வந்துட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சொதப்பிட்டோம். அது உண்மையாக சொல்கிறேன். அவனுங்க சுற்றின்னு வந்ததுனால நாங்கள் வந்து சொதப்பிட்டோம். இல்லைனா இன்னும் ஈஸியாக அடிச்சிட்ருக்கலாம். அதை வந்து அவனுங்க காரணமாக வச்சு இப்போ ஃப்ரெண்டில் போட்டிருந்தேன்ல கமெண்ட்டு, அந்த லைவில் வந்து அவ்வளோ பேச்சு பேசினானுங்க. நாங்கள் வந்து கூப்பிட்டோம், நீ வந்து ரிவெஞ்ச் ஆடிட்டு அதில் ஜெயிச்சுட்டு நீ பேசுடா. இப்போ ஆடின ஸ்குவாடே நீங்கள் ரிவெஞ்ச் வந்து ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூப்பிட்டோம். ஆனால் அவனுங்க என்னாடான்னா, ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை அவனுங்க. சரியான ரொம்ப பச்சை பயந்தாங்கோலிங்க. அவனுங்கள மாதிரி பயந்தாங்கோலிகளை பார்த்ததே கிடையாது. எவனாவது ஜெயிச்சவன் தோத்தவன் ரிவெஞ்சு கூப்பிடுவான். அதே ஸ்குவாடை கூட்டின்னு வந்து அப்போதைக்கு போய் ஆட்டு போயிடுவான். அவனுங்க என்னாடான்னா, அவ்வளோ நேரம் உட்காந்துன்னு இருந்தானுங்க லைவில் வந்து உட்காந்துன்னு இருந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஊர் பசங்களை கூப்பிட்டு, அவங்க ஊர் பசங்களில் பிசி பிளேயரை வர வச்சு, பிசி பிளேயரை எடுத்துன்னு வந்து எங்களை அடிக்க வைக்கிறானாம். இதில் என்ன ஒரு லாஜிக்னே தெரில எனக்கு. எதுக்கு? நான் வந்து மொபைல் பிளேயரில் நாங்கள் வந்து மொபைலில் ஆடினோம். நீங்கள் அடிச்சிங்க. நீங்கள் தானே வந்து ஆடணும். எதுக்கு வேறு ஸ்குவாடை கூட்டின்னு வரீங்க? அது எதுக்கு கூட்டிட்டு வரணும்? அவ்வளோ பயமா என்ன? இப்போ அடிச்சிருவோன்ற பயம். அந்த பயத்தில் தான் என்ன பண்ணுறான், அவனை நீ ஆஃப்லைன் போக வச்சுக்கிற. அதில் வந்து நீ வாய் கொழுப்பில், வாய் மயிரில் நீ வந்து என்ன மயிர் வேணால் பேசிட்டு போகலாம். நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால், அவனுங்க பேசுகிற வரைக்கும் நம்ம சும்மா இல்லை. நம்ம வந்து நல்லா வச்சு விளாசிட்டோம் அவனை. லைவ்லேயும் சரி, சேட்லேயும் சரி நல்லா வச்சு விளாசிட்டோம். அதுக்கப்புறமும் நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று போட்ட லைவில் திரும்பியும் பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எதுங்களுக்கு குலைக்கிற நாய் குலைச்சின்னு தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணி அவனுங்கள வந்து தட்டி விட்டோம். ஏன் வந்து அவனுங்கள வந்து அந்த கமெண்ட்டுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலை நம்ம க்ரோத் பண்ணுறதுக்கு அவனுங்களால் என்ன பண்ண முடியுமோ, ஓகேவா? க்ரோத் பண்ணுற சேனலை அவனுங்களால சப்போர்ட் தான் பண்ண முடியல, ஓகேவா? அந்த சப்போர்ட் பண்ண முடியாத பசங்க இந்த மாதிரி வந்து டிமோட்டிவேஷன், ஓகேவா? டிமோட்டிவேஷன் பண்ணி நீங்கள்லாம் எதுக்குடா வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு த மட்டம் தட்டுற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கின்னு நம்ம வந்து விட்டுட்டு அதை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இருந்து இன்றைக்கும் வந்து ரொம்ப பேசினானுங்க. ஆனால் நான் ரீமேட்ச் அவனுங்களுக்கு போடலை. இது வந்து நான் முந்தா நேற்றே போட்ட, அதாவது ரீமேட்ச் போகுது. இதை நான் வந்து நேற்று அப்லோட் பண்ணுறது என்னென்னா, நான் நேற்று வந்து இவன் அந்த வீடியோ சென்ட் பண்ணாத தொட்டி நான் அதில் நேற்று அப்லோட் பண்ணல. ரிட்டன் அவனுங்க பிசி பிளேயரை கூட்டின்னு வந்து பிசி பிளேயர்கிட்டையும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆடினோம், ஓகேவா? ஏன்னா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வந்து ஆடணும், ஆடலைன்னு சொல்லலை. நாங்கள் வந்து அந்த இடத்துல நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு போயிருந்தா தான் அது வந்து நாங்கள் பயந்தோன்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேவா? நாங்கள் பயப்படல. நீ பிசி பிளேயராக இருந்தால் கூட்டின்னு வா, நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ஆடுவோம். ஆனால் நீ பண்ணது அதை விட எச்சத்தனமாக பொட்டத்தனமாக இருந்துச்சு. என்னென்னா, ஆட தெரிஞ்சிருக்கு உனக்கு. ஆட தெரிஞ்சும் நீ ஆடாமல் இன்னொருத்தனை கூட்டின்னு வந்து ஆட சொன்னல, அதுலேயே தெரிஞ்சு போச்சு நீ எவ்வளோ பெரிய பொட்டை அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே நாங்கள் வந்து அவனுங்களை விட்டுட்டு அடுத்த வேலையை அடுத்த சொல்லியை பார்க்குறதுக்கும் அடுத்த வேலையை பார்க்குறதுக்கும் நாங்கள் மூவ் ஆகிட்டோம். இந்த வீடியோவில் வந்து இவன் தான் ரொம்ப நெக்கலாக பேசியிருந்தான். இவனை அடித்து அவனுங்கள ஒரு அளவுக்கு அமைதியாக்கி அப்படியே விட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வந்து ரூம் மேட்ச்
கேட்காதீங்க. இப்போ இவனுங்கள அடிச்சிட்டோன்னு சொல்லி என்கிட்ட ரூம் மேட்ச் கேட்காதீங்க. நான் வந்து ரூம் மேட்ச் வந்து போடுற ஆள் கிடையாது. நான் வந்து பிஆர் பிளேயர். உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நான் பிஆர் பிளேயரு. பிஆர் பிளேயருக்கும், சிஎஸ் பிளேயருக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நண்பரே. அத வந்து நீங்க வந்து அத மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? பிஆர் பிளேயரு வந்து ஒரு 52 பிளேயர் கூட ஆடுற பிளேயர். வந்து நீங்க சிஎஸ் ஒரு 4 பிளேயர் கூட ஆடுற பிளேயர். 4 பேர் கூட ஆடுறதுக்கும், 52 பிளேயர் கூட ஆடுறதுக்கும் வித்தியாசம். ஃபுல் மேப்ல இறங்கி ஆடுறது வேற. சின்ன ஒரு குட்டி மேப்ல இறங்கி ஆடுறது வேற. ஓகேவா? இதில நீ வந்து ஆடிட்டு அடிப்ப. நீ வந்து அதிகமா வந்து அதிலேயே ஆடி ஒன் டாப்பு அது இதுன்னு ஆடி பழக்கம் இருக்கும். நான் பிஆர்ல அந்த மாரி ஒன் டாப் ஆடி எங்களுக்கு பழக்கம் இருக்காது. அதுக்கு சிஎஸ்க்குன்னு தனியா பிளேயர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. நீ அந்த மாரி சிஎஸ் பிளேயர் கூட ஆடி இது பண்ணிக்கங்க. சரி ஓகே. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கலாம். டாடா பை பை. சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.